இந்தியா vs ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான போட்டியில் ஸ்டாண்ட் இன் கேப்டனாக விராட் கோலி. ஸோ இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மோதின 3வது T20 மேட்ச்சில் நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடித்து வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய லெவலில் சாதனையை படைச்சிருப்பார். ஸோ அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு போனதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸுக்கு அவர் ஃபீல்டிங் வரமாட்டார். ஸோ டோட்டலாக அவருக்கு சப்ஸ்டியூட்டாக கில்லை உள்ளே இறக்கியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீமை நம்மளுடைய விராட் கோலி தான் இப்போ லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு இன்டர்நேஷ்னல் T20 சைடில் கேப்டன்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக விராட் கோலியோட அந்த ஒரு டீம் ஸ்பீச் அப்படிங்கிறது செம மாசாக இருந்தது. ஸோ விராட் கோலி ஒரு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்கிப்பராக டீம் ஸ்பீச் அப்படிங்கிறதுல என்ன பேசினார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம பிளான் பண்ணபடி போல. ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டீம் இந்தியா 20 ரனுக்கே 4 விக்கெட் விட்டுருப்பாங்க. அதனால தான் அப்படி ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம பிளான் பண்ணபடி போல. பட் ஆனால் இந்த இன்னிங்ஸை கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணபடி நம்ம முடிச்சாகணும். ஸோ டோட்டலாக நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இங்கே இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். ஸோ நீட்டாக நம்மளுடைய ஃபீல்டிங் பவுலிங் எல்லாமே தரமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ரன் கூட அடிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீயாக வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. டைட்டான பவுலிங் டைட்டான ஃபீல்டிங் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ ஒரு லூஸ் ஓவர் அப்படிங்கிறது கிடைச்சாலும் கண்டிப்பாக அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. என்ன தான் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கோம் அப்படின்னாலுமே ஸோ ஸ்டேடியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் சின்னது ரன் அடிக்கிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஒரு லூஸ் ஓவரோ ஒரு மிஸ் ஃபீல்டிங்கோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக ஓவர் போடுங்க, பட் ஆனால் கேஷுவலாக ஓவர் போடாதீங்க. ஃப்ரீயாக ஃபீல்டிங் பண்ணுங்கள், பட் கேஷுவல் ஃபீல்டிங் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சா உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸை இந்த இடத்துல நம்ம முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிங் கோலியன் படை உள்ளே போவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு பயங்கர குஸ்பம்ஸாக இருந்தது.